நம்பிக்கை. அதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். நம்ம போகிற வழியில் யாராவது பார்த்தோன்னா அவங்கள அந்நியன் நினச்சி கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த அந்நியனே உங்களை கொல்ல வர ஒரு எதிரியாக இருந்தால், நீங்கள் போகிற இடம்லாம் உங்களுக்கு கண்காணிக்க ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் தூங்கும்போது கூட யாரோ உங்களை உத்து பார்த்துட்ருக்காங்க. உங்கள் நிழல் கூட உங்களை கத்தியோட துரத்திட்டு வருதுன்னு உங்கள் மனசு அலர்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இப்படி தான் ஒருத்தர் அவர் போகிற வர இடம் எல்லாம் எங்கே யாரை பார்த்தாலும் அவங்க தன்னை தான் பார்க்குறாங்க, தன்னை தான் துரத்திட்டு வராங்க, தன்னை கொண்டுடுவாங்கன்னு நினச்சி ரொம்ப பயந்து போயிருக்காரு. மற்றவங்களுக்கு அது மன நோயாக தெரியுது, ஆனால் இவருக்கு அது மரண ஊழமாக தெரியுது. இன்றைக்கி அவர் பலவிதமான மனப்போராட்டங்களுக்கு நடுவில் நிம்மதியை தேடி நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம் வந்திருக்காரு. இவருக்கு யாரை பார்த்தாலும் தன்னை தான் பார்க்குறாங்க, யார் வந்தாலும் தன்னை பின்தொடர்றாங்கன்னு யோசிக்க ஆரம்பித்தவர் ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் இவரை கொலை பண்ண வரதான் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதை அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. வணக்கம், சொல்லுங்க. மேம் என் பேர் நான் ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சுட்டு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஓகே, சாலிட் ஒர்க்ஸ்னு ஒரு கோர்ஸ். என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மேம். நான் ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் மேம். ஓகே, உங்களுக்கு என்ன இஷ்யூ? மேம் எனக்கு என்னன்னா பயமாக இருக்குது மேம். ஸோ வெளியே போய் ஒரு பர்சனை மீட் பண்ணி பேசினாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் அவ்வளோ பர்சனை மீட் பண்ணுறேன். அவங்க எல்லாமே ட்ரீட் பண்ணுற விதங்கள் பார்த்தா எனக்கு டக்குன்னு என்ன மர்டர் பண்ணி கொந்துருவாங்களோ இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஆனால் அது எப்படி கடந்து வரணும்னே தெரியல மேம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், நான் ஒரு காஃபி ஷாப் போனேன். அங்கே காஃபி ஷாப் போகிறப்போ ஒரு பர்சனை மீட் பண்ணேன். அவங்க பார்க்குற பார்வையே ரொம்ப பயம் பதட்டம் ஆயிடுச்சு. அவங்க நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்ம எது கொண்டுருவாங்களோ. என் பக்கத்தில் அந்த மாதிரி வராங்க, எனக்கு ரொம்ப கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு அவங்க பாரு கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு ஒரு வண்டியில் ஏறி போகிறாங்க. நான் வண்டி நம்பர் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன மீறி ஆட்டோமேட்டிக்காக என்னவா இருக்கும், அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எதுனால நம்மளை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. உடனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எங்க போய் முடியும்னா, அதே மாதிரி வண்டி நம்பர் எங்கேயோ பார்த்தா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் பார்த்தாவே ஓ இவங்களும் அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்களோ, அவங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள ஏதோ ஒன்று மர்டர் பண்ண போறாங்களா. ஆனா எதுக்காக உங்களை கொலை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னு தெரியல மேம் எனக்கு. இப்ப நான் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போனாலுமே அங்க இருக்கிற பர்சன் மீட் பண்ணாலுமே எனக்கு அதே பதட்டமா தான் மேம் இருக்கு. அது பதட்டம்னா நிறைய எனக்கு கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன். ஓ இவங்க தான் அப்படி இருப்பாங்களோ, அவங்க அப்படி இருப்பாங்களோ, இதனால என்ன நடக்க போதோ தெரியல, நம்ம ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறேன் மேம். அவங்களுக்கு தெரியாமையே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அவங்க எனக்கு காசு பண்ணிட்டு போனாலுமே என்ன சும்மா இருக்கும்போது அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, அவங்க யாரு, அவங்கள பத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் மேம். நான் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேம். நான் அவங்க உங்களை பாக்குறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்கள ஃபாலோ பண்ணி என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஃபாலோ பண்ணா அவங்க தெரிஞ்சிருக்கு அவங்க இதனால தான் நம்மள மர்டர் பண்ண வராங்க. அப்ப இந்த விஷயமா இருக்கலாமா, அந்த விஷயமா இருக்கலாமா, எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்றேன் மேம். ஆனா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றது அவங்க பாக்குறாங்களா? இல்ல மேம், அது அவங்க பாக்குறது இல்ல மேம். ஒன்ஸ் உங்களோட பாட்டு ஒரு பர்சனை நான் மீட் பண்ணிட்டேன்னாவே எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இல்லாத அவங்க இவங்க எதுக்கு நம்ம இப்படி பேசணும், அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கணும், அவங்கள பத்தி நம்ம அவங்களுக்குள்ள நான் போயிட்டு ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறேன். அவங்க எங்க போறாங்க வராங்க அப்படின்றத ஃபாலோ பண்றீங்களா? அவங்க என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்களா, என்னென்ன பண்றாங்க எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன் மேம். இதனால ஒரு கான்சிஸ்டன்டாவே இருக்க முடியல மேம் என்னால. ஓகே, நீங்க என்னெல்லாம் அனலைஸ் பண்றீங்க ஒருத்தங்கள பார்த்த உடனே? பார்த்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா போயிருது மேம். அவங்க பாக்குற விதத்திலேயே எனக்கு எடுத்தோடனே பயம்தான் மேம் வருது. நான் இங்க வர்றதுக்குள்ள ஒரு 10-15% மீட் பண்ணிட்டேன். அவங்க பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா கைகள்லாம் சிவரிங் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்க நம்ம கிட்ட வர்றப்பே ஒரு பதட்டம் ஆயிருது ஆட்டோமேட்டிக்கா. அவங்க நம்ம எது கொண்டுருவாங்களோ, என்னாச்சுன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க கடந்து போனவொன்னு 15 பேர் உங்ககிட்ட பேச வராங்களா இல்ல ஜஸ்ட் அவங்க ரோட்ல பாஸ் பண்றாங்களா? ரோட்ல பாஸ் பண்றவங்களே மேம். ஆனா நீங்க எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கீங்க? ஆமா, எல்லாத்தையும் வாட்ச் பண்றேன். அதான் எனக்குள்ள ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிட்டு
டக்குன்னு யாரோ வந்து நம்ம அட்டாக் பண்ணிடுவாங்களோ, இவங்க இதுக்கு நம்மளை பார்க்குறாங்க, அவங்க ஏன் நம்மள்ட்ட பேசுகிறாங்க, ஒரு பதட்டமாகவே இருக்கு மேம். ஓகே. இதனால நான் எந்த இதுவுமே கான்சன்ட்ரேஷனாக ஒர்க் பண்ண முடிய மாட்டேங்குது லைஃப்பில். ஃப்ரீயாக உங்களோட கோர்சஸ்லயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா? ஆமாம் மேம், கோர்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண வர மாட்டேங்குது. ஸோ இப்போ யாராவது உங்களை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க பாடியில் என்ன பண்ணுது, எப்படி ஃபீல் பண்றீங்க? டக்குன்னு என்ன மாரி ஒரு பதட்டம், ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. டக்குன்னு கத்தியில ஒரு இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்ததுக்கும் மர்டர் பண்ணிடுவாங்களோ, ஏதோ பண்ணிடுவாங்களோ, தற்காப்புக்காக ஏதோ பண்ணணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயம் அதிகமாகுது மேம். அவங்க எங்க போறாங்களோ அந்த பின்னாடி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன் மேம். அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள ஃபாலோ பண்றது, அவங்க எதுல போறாங்க, வண்டியில போறாங்களா, கார்ல போறாங்க, அவங்க எந்த வீட்டுல போறாங்க, அவங்க எத்தனை வருஷமா அங்க குடி இருக்காங்க, இது மாதிரிலாம் எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுப்பீங்க. அவங்க எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறேன் மேம் நானு. ஸோ ஏதாவது நீங்க உங்களை சுத்தி பாக்குற நிறைய பேர் இருப்பாங்க, ஏதாவது ஒருத்தவங்களை நீங்க இவங்க ரொம்ப நிறைய பாக்குறாங்க உங்களன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் அவங்கள பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கு? ரிலீஃபா இருக்கா? சரி இவங்களால நமக்கு பிரச்சனை வராதுன்னு தோணுதா, இல்லைன்னா இவங்களை பார்த்து இன்னும் பயமா தான் இருக்கா உங்களுக்கு? மேம் இப்போ ஒரு ஃபாலோ பண்ற பர்சனை பாக்குறேன், பார்த்துட்டு அவங்கள பத்தி நான் எல்லாமே கேதர் பண்ணிக்கிறேன். கேதர் பண்ணாலுமே எனக்கு திரும்பி அந்த பயம் வந்துட்டே தான் மேம் இருக்கு. அது தெரிஞ்சாலுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் இவங்க இல்லாத இருப்பாங்க, நமக்கு ப்ராப்ளம் வருது. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்னா மேம் எல்லா பர்சனும் என்னதான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட எங்க ஃபேமிலி எல்லாத்தையும் சொன்னாமே அவங்க ஒரு சிரிக்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க. யாரா இதெல்லாம் ஒரு ரீசனா யாருக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல மேம் எல்லாத்துக்கும். அதெல்லாம் ஒரு அம்மா யாருக்குண்டா போக கடந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியலம்மா. இப்போ யாராச்சும் வந்து நீங்க யாரும் உங்களை ஃபாலோ பண்ணல, யாரும் உங்களை எதுவும் பண்ண ட்ரை பண்ணல, நீங்களா தான் அதெல்லாம் யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? மேம் அக்செப்ட் எல்லாம் பண்ண முடியல மேம். அந்த நேரத்துக்கு அவங்க சொல்றப்ப நான் யோசிக்கிறேன். அவங்க சொன்னது அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி அந்த ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த பயம் வந்துரு மேம். இல்ல அவங்க சும்மா நம்மளை சமாளிக்கிறக்காண்டி சொல்றாங்க, நம்ம பண்ண ரியாக்ட் பண்றது அவங்களுக்கு தெரியுது, நம்ம ஏதோ ஃபீல் பண்ணுவோங்கிறக்காண்டி நம்மளை சும்மா சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வருது. இருந்தா இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கிறது இல்லை மேம் எனக்கு. அவர் 9th படிக்கும் போது அவருக்கு பஸ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அவர் பயத்தோட உச்சிக்கே கொண்டு போய் விட்டுருக்கு. வருஷங்கள் கடந்து அவருக்கு ஒரு பெண் மேல் காதல் வர, அந்த காதலி திடீர்னு ஒரு நாள் காணாம போக உள்ள இருந்த பயம் இன்டியூஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க? இருக்காங்க மேம். அவங்களெல்லாம் நம்ப முடியுதா? அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுறீங்களா? மேம் அவங்கள்ட்ட நான் நல்லா பேசிட்டு இருக்கேன். ஒரு என்னன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் மேம். ஸ்கூல் டேஸ்ல ஒரு டைம் நடந்துச்சு. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு பக்கத்து ஃப்ரெண்டை மீட் பண்ணதான் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு டிரான்ஜெண்டர் வந்தாங்க. அவங்க பார்த்தோன்னே லைட்டாக கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. எல்லா இடத்துலையும் சீட் இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உட்காராம என் பக்கம் வந்தவொடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்றேனே தெரியல, கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. அதான் அவங்க வந்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க பேசின விதத்துமே எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு. என்னோட பேர் என்ன, இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சோடனே எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. எப்படா அவங்க போவாங்க, நம்ம பஸ் ஸ்டாப் நின்றுட்டு எப்போ ஒரு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற பதட்டமா தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கிட்டயுமே பைசா எதுவுமே இல்லை. இருந்தாலுமே சொல்றதுக்கு இல்ல, உனக்கு ரொம்ப பயம். அவங்கள பார்த்தோன்னே பயத்துல இருக்கிறப்ப எப்படி பேச முடியும்னு நான் குஞ்சே தான் நின்று இருந்தேன். அவங்க டக்குன்னு அமௌண்ட் கேட்டவொடனே எங்கிட்ட இல்ல, இருந்துமே பஸ் எல்லாம் பாக்குறேன் ஏதாவது அமௌண்ட் இருக்குமான்ட்டு நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இல்லைங்க என்னோடனே அவங்க டக்குன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஒரு பேட்ஸ்ல பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு வல்கரா பேசணும்னு எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பதட்டம் அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த இன்சிடென்ட் எதனால நடந்துச்சுன்னே தெரியல மேம். அது ரொம்ப இம்பாக்டா இருக்கு. இத ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாத்தையும் ரொம்ப பதட்டமாயிட்டீங்களா அப்புறம்? ஆமா ரொம்ப பதட்டமாயிட்டேன். இத ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொன்னா கூட அவங்க ஜஸ்ட் எப்படி சொல்றேன்னு தெரியல, அவங்க ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதை கடந்து வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு மேம். அந்த அவங்க பேசின விதத்தை இது பண்ணப்ப ஒரு ஸ்டேஜுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அந்த இடத்துல அவங்க ஏதோ நம்மளை அடிச்சிருவாங்களோ ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப பதட்டம், ஏதோ நடந்துருமோ நம்ம இங்க கொஞ்சம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன் மேம் நான் அந்த நேரத்துக்கு. அதுதான் மேம் கொஞ்சம் ரொம்ப பதட்டம். அது உங்க வீட்ல எல்லாம் ஷேர் பண்ணீங்களா? மேம் நான் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் கடந்தா வரும், இதுல என்ன இருக்கு, இல்லைன்னா இல்லைன்ட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க மேம். அதுக்கடுத்து ஆனா நீங்க நார்மலா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்க, பஸ்ல டிராவல் பண்ணீங்க, அப்பெல்லாம் நார்மலா இருந்துச்சு அவங்களுக்கு?
அப்பெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலா தான் மேம் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பெரிய ஃபீலிங் எதுவும் வரல. அதுக்கடுத்து இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்பதான் திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி பயம் வர ஆரம்பிக்குதா? அது வரைக்கும் நீங்க நார்மலா ஸ்கூல், காலேஜ்லாம் போனீங்க பயம் இல்லாம. வேற ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இருக்கா உங்கள அஃபெக்ட் பண்ண மாதிரி? ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வருதுன்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது உங்கள பாதர் பண்ற மாரி ஏதாவது நடந்துச்சா? பாதர் மீன்ஸ் நடந்துச்சு மேம். பட் அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமா எனக்கு தெரியல. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு ஜெராக்ஸ் ஷாப்ல வந்து ஜெராக்ஸ் ரெகுலரா போக ஆரம்பிச்சிருப்பேன். போயிட்டே இருக்கப்போ அங்க ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசுறப்ப எனக்கு எப்படின்னா அவ்வளவு ஹம்பிளா இருக்கும், அவ்வளவு கேரிங்கா இருக்கும். எப்படி சொல்லனா எனக்கு ஃபுல்லா லவ்ல அவங்க அந்த மாதிரி நான் கொண்டு போயிட்டேன் மேம். ஏன்னா அந்த அளவு க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா? இல்ல மேம். ஆனா நாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ல இல்ல. பட் எனக்கு பிடிச்சிருச்சு. நான் அவங்கள்ட்ட நான் லவ்லாம் ப்ரப்போஸ் பண்ணல. பட் அவங்க அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. டெய்லியுமே காலேஜ்ல இருந்து அவங்கள டெய்லி மீட் பண்ண போவேன். அந்த பிளேஸ்க்கு போயிட்டு டெய்லி ஜெராக்ஸ் எடுக்கிறப்போ ஒரு 1/2 hour அவங்க பேசிட்டு தான் வருவேன். ஸோ மிக லவ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட நான் சொல்ல மட்டும் செய்யலாமா நானு. ஏன்னா பர்சனல் ப்ராப்ளம் என்னன்னா அவங்க வேற கேஸ்ட் அவங்க அந்த பொண்ணு. அதனால எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது சொல்லிட்டா தப்பாயிருமோ, தேவையில்லாத நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்குவோமோ, எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலுமே என்ன கடந்து வர முடியல. டெய்லியுமே அந்த பர்சனை மீட் பண்ணிட்டு பேசுறது. ஸோ இந்த மாதிரி அவங்க போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் அவங்க கடையில போய் பாக்குறேன். அந்த பொண்ணு வந்து அங்க ஒர்க் பண்ணல. எல்லாத்தையும் கேட்கறேன் அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்கறேன். அவங்க இல்ல அவங்க வேலையை விட்டு நின்ட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுலயே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இல்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் நம்மள்ட்ட ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போயிருக்கலாம் அவங்க. என்ன ரீசன்னா ஒருவேளை நம்ம பேசுறது அவங்க சொந்தக்காரங்க தப்பா நினைச்சாங்களோ, அதனால என்ன அந்த ஏரியால கொஞ்சம் பயத்தோட தான் போய் பார்த்தேன். ஆமா மேம், ஒருவேளை கொன்னுட்டாங்களோ ஏதாவது இந்த மாதிரிலாம் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலாம் பார்த்தேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை மேம். ஒன் டைம் என்னன்னா வண்டியில போயிட்டு இருக்கப்போ ஒரு இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரீல்ஸ் பாக்குறப்ப இதே மாதிரி இன்டர்காஸ்ட் ஒரு பொண்ணு ஒரு பையனும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து ஒரு ரோட்ல 2 கொன்னுட்டாங்க அவங்க சரௌண்டிங் உள்ளவங்க எல்லாமே. அதை பார்த்தவொடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. நமக்கு ஒருவேளை இது மாதிரிதான் இதுவும் இருக்குமோ, நம்ம பேசுறதுனால அந்த பொண்ணு அவங்க தெரியாதவங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இது மர்டர் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு ரொம்ப பதட்டம் ஒரு பயம் வந்துருச்சு மேம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா. அதான் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்கதான் என்னையும் இது பண்ண போறாங்க போல. அதே முறை அவங்க தோணும் யாரை பார்த்தாலும் அதுக்கப்புறம் இவங்க அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களே, அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்களோ, அந்த பொண்ணோட அவங்க பொண்ணு கொண்டுட்டாங்க அடுத்து நம்மளை கொல்ல போறாங்க அப்படின்னு என்ன மீறி ஒரு பதட்டம் மேம். அந்த இன்சிடென்ட் பார்த்து உங்களுக்கும் அப்படி நடந்துரும் அப்படின்ற பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா மேம், யாரை பார்த்தாலுமே இவங்க அவங்களதான் இருப்பாங்க, அந்த ஏரியாக்காரவங்களா இருப்பாங்க, நம்ம மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்ட்டு என்ன மீறி ஒரு பதட்டம் பயம். இன்னொரு இடத்துல ஒரு மால்ல பாக்குறேன் அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தவனே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நான் ரேண்டமா பார்த்தேன். நானு பார்த்தவங்க ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க இருந்தவங்க இன்ஜினியரும் வந்துட்டாங்க. சரி போய் பேசலாம் அப்படின்னா கொஞ்சம் பயம், திரும்பி எதுவும் ஆயிருமோ, சரி பேசிதான் பார்ப்போம். நான் அவங்கள பேசுறேன், அவங்க கேஷுவலா பேசுறாங்க. எதனால அங்க நின்றீங்க நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, என்ன பர்சனல் ப்ராப்ளம்னாப்ப அவன் அங்க சேலரி கம்மியா இருந்துச்சு இந்த ஜாயின் பண்ணிட்டேன். சரி இவ்வளவு நாள் ஏன் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே அப்படின்னாலுமே அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல. எதுங்க சொல்லணும், இதுல என்ன இருக்கே, அங்க ஒர்க் எனக்கு சேலரி பார்த்தல, ஃபேமிலி ஸ்ட்ரகிள், அதான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடந்து போயிட்டாங்க. அந்த ரீல்ஸ் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுமா டெய்லியுமே ரெகுலரா. நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசினதால உங்களை கொன்றுவாங்கன்னு பயப்படுறீங்க? அதனால ரொம்ப பயமா இருக்கு மேம். அதனாலதான் அந்த பொண்ணுமே நான் அவாய்ட் பண்ணதோ, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்றேன். ஆமா மேம், எனக்கு எதுவும் ஆயிரும் போல அது மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது. நான் எனக்கு அந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல மேம். பயம் எல்லாருக்குமே நார்மல் தான். ஆனா இவருக்கு இருக்கிற பயம் ரொம்பவே அப்நார்மலானது. இவருக்கு நம்ம சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி நம்மள எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, நம்மள எல்லாரும் ஏதோ பண்ண போறாங்க, கொல்ல தான் வராங்களே, நம்ம ஹர்ட் பண்ண வராங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மைன்னு தோணுதா, இல்லைன்னா இல்ல நம்மளதான் ஓவரா யோசிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? மேம் எனக்கு உண்மையா இருக்குமோன்னு தோணுச்சு மேம் எனக்கு. ஏன்னா நான் அந்த வீடியோ பார்த்தேன்னா அப்ப உண்மையாலாம் நடந்துச்சு. அது அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணலாம் பிரிஞ்சிருக்கேன். பட் அவங்க ட்ரூவா இருந்து அப்படி பண்ணனதுக்கு அப்புறம் ஸோ நம்ம உண்மையா இருக்கோம் அப்போ லைஃப்ல. அதனால நம்ம உண்மையா இருந்தாவே இந்த மாதிரி நடந்துருமோ
அப்போ எல்லாருமே நம்மளை கொண்டுருவாங்களோ, ஹேக் பண்ணிடுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அந்த பதட்டம் அதிகமாக. ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஃபைலில் வந்து நிறையா கலர் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து எதெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கோ அது மட்டும் பார்த்துட்டு எவ்வளோ ப்ளூ பாக்ஸஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? பார்த்தேம்மா. எவ்வளோ ப்ளூ பாக்ஸஸ் இருக்கு? ஒரு 47 கலர் இருந்துச்சு. 47 ப்ளூ கலர் இருந்துச்சு. ஆமாம். ஓகே. ரெட் கலர் எவ்வளோ இருந்தது? மேம் ரெட் கலர் மேம் தெரியல மேம். பார்க்கலையா? உங்க கவனம் ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருந்துச்சா? ஆமாம்மா. ஸோ இதனால உங்களுக்கு ஏதாவது ரிலேட் ஆகுதா? இந்த ஆக்டிவிட்டிக்கும் உங்கள் ரியல் லைஃப்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? மேம் தெரியல மேம். அதுமான்ட்டு ஸோ ப்ளூ கலர்னால அதை மட்டும் நான் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேம் நான். ஓகே. ஸோ பக்கத்தில் என்னென்ன கலர் இருக்குது அதெல்லாம் என்னென்ன நான் பார்க்கவே இல்லை மேம். ஓகே. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து உங்களோட சிச்சுவேஷனை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கான்ஸ்டண்ட்டாக ப்ளூ கலர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அது எவ்வளோ டப்பா இருக்குன்றதை கவுண்ட் பண்ண இருக்கும் போது சுற்றி இருக்கிற ரெட் கலரோ க்ரீன் கலரோ எல்லோ கலரோ உங்கள் கண்ணில் அவ்வளோவா படலை. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை சுற்றி எல்லாருமே ஆபத்தில் உங்களை யாரோ ஏதோ பண்ண போகிறாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களை ஏதோ பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றி பார்க்குறது எல்லாமே வந்து ஆபத்தாக இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இதனால நீங்கள் எல்லாத்தையும் ஆபத்து கண்ணோட்டத்திலே பார்க்கறதுனால சில பேர் உங்களை நார்மலாக பார்த்துருக்கலாம், சில பேர் உங்களை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் யாராவது நம்மளை பார்த்துட்டாங்க, கொல்ல தான் வராங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நிறைய இடத்துல சேஃபாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்காம உங்களுக்கு எதெல்லாம் த்ரெட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் உத்து பார்க்குற மாதிரி பண்ணுறீங்க நீங்கள். ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லென்ஸ் இப்போ நீங்கள் எப்படி ப்ளூ பாக்ஸை பார்க்கும்போது ரெட் பாக்ஸை பார்க்கல, அந்த மாதிரி தான் உங்களோட லென்ஸை வந்து ரொம்ப ஷார்ட்டண்டாக வச்சுருக்கீங்க. பட் கொஞ்சம் நேரோடாக வச்சுருக்கீங்க. கொஞ்சம் வைடன் பண்ணுற மாதிரி உங்கள் சுற்றி நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள், நீங்கள் பார்க்குற யூடியூப் வீடியோஸில் கூட காமெடி வீடியோஸ், ஏதாவது வந்து யாருக்கா ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ், ஏதாவது கிராட்டிடியூட் வீடியோ, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்குற விஷயங்கள்லாம் தேடி தேடி பாருங்கள். ரோட்டில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், யாருக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் வருது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மைண்ட் நம்பும், ஓகே இந்த வேர்ல்டு வந்து அன்சேஃப் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல சேஃபாகவும் இருக்குது அப்படின்ற ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கிடைக்கும் போது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கிறது. அது உங்களை யார் நீங்கள் நம்புறீங்களோ, யார் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி எவ்ரி டைம் நான் உங்களுக்கு கால் பண்ணி இதை சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது உங்களோட பிரச்சனைக்கு ஒரு மெயினான சொல்யூஷனாக இருக்கும். ஓகே மேம், நான் ட்ரை பண்ணுறேன் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த கேஸ் மூலமாக நம்ம டெல்யூஷன் டிஸார்டர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டிஸார்டர் இருக்கவங்களுக்கு நமக்கு உண்மை இல்லை அப்படின்னு தோன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உண்மையாக தெரியும். அவங்களோட ரியாலிட்டி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பர்சனுக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெர்சிக்யூட்டரி டெல்யூஷன் டிஸார்டர். அதாவது அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்கள பாதிக்க போகிறாங்க, ஹார்ம் பண்ண போகிறாங்க, அவங்கள வேணும்ட்டு எதாவது பண்ண போகிறாங்க அப்படின்ற கண்ணோட்டத்திலேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை தாண்டி நிறைய விதமான டெல்யூஷன் டிஸார்டர் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராண்டியோஸ் டெல்யூஷன் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களே ஒரு பெரிய ஆளாக நினச்சிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, அவங்க வந்து ஒரு அழகு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பவர்னால் என்னென்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நாள் சிஎம் ஆனால் அவங்களால இந்த உலகத்தையே மாற்ற முடியும் அப்படின்றத யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் பவர் கிடச்சிச்சின்னா ஏழைங்களோட வாழ்க்கையே மாற்ற முடியும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ பெரிய மேஜிக் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்புவாங்க. இன்னொன்று அவங்க ரொம்ப அழகானவங்கன்னு நினைப்பாங்க. ஸோ ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறது இந்த டிஸார்டராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே அவங்கள யாரோ ஏதோ பாதிக்க வராங்க, அவங்கள யாரோ கொல்ல வராங்கன்ற கண்ணோட்டத்திலே தான் பார்ப்பாங்க. அவங்களோட ஆஃபீஸ் மெட்டோ இல்லைனா அவங்களோட நெய்பர் யாராவது சிரிச்சா கூட இவன் வேணும்ட்டே சிரிக்கிறான், நம்மளை பார்த்து ஏதோ பண்ண போகிறான், இல்லைனா சாப்பாட்டில் விஷம் வச்சிருப்பா, அந்த அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எதனால பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல ஏதாவது ரொம்ப பெரிய ஹியூமிலியேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால இந்த டிஸார்டர் வரலாம். இல்லைனா அவங்கள ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு பயம்புத்துற அளவுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும், அப்போ இந்த டிஸார்டர் வரலாம்.
வரலாம். ஸோ இந்த டிஸார்டர் இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீ சொல்கிறதெல்லாம் போய் லூஸ் மாதிரி பேசுகிற இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க அதுலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. இன்னும் ஆழமாக அதுலேயே மூழ்கி தான் போவாங்க. ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியது நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு புரியுது, ஆனால் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட்டோட அதை வெளில கொண்டு வரது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இவங்களை ஒரு ப்ராப்பரான சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அவங்க எப்போல்லாம் ரொம்ப டென்ஷனாக ஆன்ஷியஸாக இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் கிரவுண்டிங் சொல்லி கொடுக்குறது, அவங்க சேஃபாக தான் இருக்காங்கன்னு ரிமைண்ட் பண்ணுறது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நீங்கள் டெலியூஷன் டிஸார்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். வெளியில் போகும்போது யாரும் அவங்களை கொல்ல வராங்க, என்ன பண்ண வராங்க அப்படின்றதுல மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். தவிர அவங்களால நல்லா படிக்க முடியும், நல்லா சாப்பிட முடியும், நல்லா தூங்க முடியும். அவங்க மற்ற ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு கிரவுண்டிங் சொல்லி சப்போர்ட்டிவாக இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில் நீங்கள் வேறு பக்கம் ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகலாம். அதே மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா சிபிடின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு உண்மை இல்லைன்னு ஃபீல் ஆகும்போது கூட மற்றவங்களுக்கு அது உண்மையாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள அன்பால் தான் வெளியில் கொண்டு வர முடியும். நம்மள பல பேருக்கு நாம தான் எதிரின்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எது எப்படியோ அவர் நம்ம ஷோவோட கன்ஃபியூஷன் வந்து வெளியே போகும்போது அவர் பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறான்னு நான் நம்புறேங்க. ஆனால் அது மட்டுமே இந்த ஷோவோட நோக்கம் இல்லைங்க. இந்த ஷோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் நம்ம அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு தெளிவு கிடைக்கணுங்கிறதாங்க. மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். நிஜம் பேசும் நிழல் இது, நீதி தேடும் குரல் இது, முகம் மறைத்து அகம் திறக்கும் உன் முன்னே நிற்கும் நிழல் இது, காயம் மாறும் களம் இது, உன் கண்ணீர் துடைக்கும் நிழல் இது, சத்தம் இல்லா சக்தி ஒன்று, உன் உள் மனம் பேசும் வழி இது. அன்று உன்னை மிரட்டிய கைகள் இன்று அருகில் கூட இல்லை, உன் அடையாளம் மறைக்கும் இருள், உன் உண்மைக்கு காவல் கல்லடி, பயம் என்பது சங்கிலிதான் கைவிடு என்று கூப்பிடுது உள்ளம், படிப்படியா மூச்சு வாங்க இருட்டிலே தானே பிறக்கும்